ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த வீடியோவிலன்னா, நம்மளோட ஃபெய்த்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபெய்த் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான விஷயம், அப்படி இல்லைங்களா? சரி, நம்ம வாழ்க்கையில் பண்ணுற எல்லாத்துக்குமே முக்கியமாக ஃபெய்த் தேவை. முக்கியமாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷனுக்கு நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளால் பேச முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் உங்களை பேச வைக்குமே. நீங்கள் நம்மளால் முடியாது, என்னால் என்ன பண்ண முடியும், இங்கிலீஷ் ரொம்ப கஷ்டமாச்சே, என்னால் பேச முடியாதுன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஏன்னா நம்மளால் முடியாத காரியம்னு கிடையவே கிடையாது. நம்ம முயற்சி தான் முக்கியம். நிறைய பேர் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கே தடுமாறுவாங்க. எப்படி பேசுகிறது, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு அவங்களால திங்க் பண்ண முடியும், பட் டெலிவர் பண்ண முடியாது. அப்படி இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் சில டிப்ஸ் இருக்குது. அந்த டிப்ஸ் மூலிமா நம்மளால் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண முடியும் நம்மளோட இங்கிலீஷை. என்னென்னா, இங்கிலீஷ் புக்ஸ் படிக்கலாம். முக்கியமாக சொல்லணுன்னா சின்ன லெவல் புக்ஸ் படிங்க. ஜஸ்ட் லைக் எல்கேஜி, யூகேஜி, யூ ஷுட் ரீட் லோவர் கிளாஸ் புக்ஸ். ஸோ எல்கேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் இந்த மாதிரியான லோவர் கிளாஸஸ் புக்ஸை நீங்கள் படிக்கிறது மூலயமா கொஞ்சம் நீங்கள் கற்றுக்க முடியும். டெய்லி யூ கேன் ரீட் டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கிட்டு டெய்லி ஒரு 10 சென்டென்சஸ் 10 வேர்ட்ஸ் படிக்கலாம். அதன் மூலிமா சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். மற்றவங்களோட இங்கிலீஷ் பேசுகிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கிலீஷ் மூவிஸ் பார்க்கலாம், ஹாலிவுட் மூவிஸ் பார்க்கலாம் வித் சப்டைட்டில்ஸ். அண்ட் உங்களுக்கு யாராவது பிடிச்ச ஒரு ஆக்டர் இருக்காங்க, ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட இன்டர்வியூ வீடியோஸ் அண்ட் ஸ்பீக்கிங் வீடியோஸ் இங்கிலீஷில் இருக்கும் இல்லைங்களா, வித் சப்டைட்டில்ஸ். அதை பார்த்து நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கலாம். டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது மூலயமா உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எப்படி அவங்க சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க, எப்படியெல்லாம் அவங்க ஒரு விஷயத்த சொல்ல வராங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கும்போதோ புக்கு படிக்கும்போதோ நீங்கள் தெரியாத வேர்ட்ஸை யூ ஷுட் அண்டர்லைன் அண்ட் யூ வில் சர்ச் இட் ஃபார் த மீனிங் இன் டிக்ஷனரி. நீங்கள் ஒரு தடவை அந்த வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்கவே மாட்டீங்க, எப்போவுமே உங்கள் நினைவிலே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் சம் காஃபின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஐ வாண்ட்டை மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட்டாக வர காஃபிக்கு பதில் வேறு என்ன வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாண்ட் சம் ரெஸ்ட், ஐ வாண்ட் சம் டீ, ஐ வாண்ட் சம் ரைஸ், ஐ வாண்ட் சம் help, I want something to say, I want you, I want him, I want to take a seat, I want to go there, I want to sit here, I want to sleep well, I want some பீஸ் ஆஃப் கேக், ஐ வாண்ட் சம் மனி. அப்போது இதுதான் ஃப்ரேம்ன்றது. ஐ வாண்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரேம் மாதிரி. அதுக்குள்ளே நீங்கள் என்ன வேர்டு வேணாலும் மாற்றி போட்டு நீங்கள் ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம் இல்லைங்களா. அதே மாதிரி ஐ எம் கோயிங் டு அப்படின்னு வரும்போது ஐ எம் கோயிங் டு சென்னைன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நீங்கள் என்ன வேணாலும் மாற்றி போட்டுக்கலாம். ஐ எம் கோயிங் டு மதுரை, ஐ எம் கோயிங் டு டெல்லி, ஐ எம் கோயிங் டு அமெரிக்கா. இந்த மாதிரி என்ன வேணாலும் நீங்கள் மாற்றி போட்டுக்கலாம். அதே மாதிரி ஐ வாண்ட் டு see you அப்படின்னு இருக்கிற இடத்துல யூக்கு பதில் ஐ வாண்ட் டு see the movie, ஐ வாண்ட் டு see the elephant, I want to see the zoo, I want to see the message, I want to see the book, I want to see the picture, I want to see my mom, I want to see my dad அப்படின்னு நீங்கள் என்ன வேணாலும் மாற்றிக்கலாம். ஸோ இட் இஸ் அ ஃப்ரேம். ஸோ when you know the frame of the English structure, sentence structure, then it will easy to create own sentences and communicate to other people. So it is very important. நம்மள சில பேர் நிறைய படிச்சிருப்போம் இல்லைங்களா. சிலர் 3 டிகிரி முடிச்சிருப்பாங்க, சிலர் 4 டிகிரி முடிச்சிருப்பாங்க, சிலர் இன்ஜினியரிங்னு எவ்வளோ பெரிய லா படிச்சிருப்பாங்க, பெரிய படிப்புகள் கூட படிச்சிருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு சிலருக்கு இங்கிலீஷ் பேசுகிறதுன்றது ரொம்பவே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அது பெரிய விஷயமே கிடையாதுங்க. நம்ம பேச ட்ரை பண்ணுறது தான். நம்ம புக்ஸ் படிக்கிறது மூலிமா நிஜமாக நிறைய கற்றுக்கலாம். டிக்ஷனரி படிக்கிறது மூலிமா நிறைய கற்றுக்கலாம். இதை நீங்கள் உங்கள் டே டு டே லைஃப்பில் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் ஃப்ளூயண்ட்டாக பேசுவீங்க.